ஹாய் நார்ஜிஷா ஷாவைட் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷ்ணு அவர்கள் கோடிகளில் ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அஸ்மிதா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ இன்டர்வியூவில் ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் உண்மை போலவும் ஒரு சில விஷயங்கள் கேள்விக்குறியாகவும் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அஸ்மிதா என் முகத்தில் அடித்தார், பல்ல உடைச்சாரு, 10 வருஷத்துக்கு மேலே இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது மிகப்பெரிய டேக்அவே நிச்சயமாக வந்து இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களுடைய லவ்டு ஒன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை விட அதுக்கு ஈக்குவலாக உங்களுடைய கெரியரும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கெரியரில் நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் குரூப் டிஸ்கஷனில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்களுக்கு பார்ட்னர் போல் இருந்து 24 மணி நேரமும் ஸ்பீக்கிங், லிசனிங், மெயில் டிராஃப்டிங், கம்யூனிகேஷன், ஒக்காபுலரி இந்த மாதிரி 100க்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழில் சொல்லித்தரும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரெயினர் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதன் மூலிமா லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க. சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலிமா உங்களுடைய கெரியர்லையும் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வச்சிருக்கேன். உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்மிதா அவர்களுக்கு 3வது குழந்தை பிறந்து சில நாட்கள் தான் வந்து ஆயிருக்கு. அவங்க இன்டர்வியூவில் பேசும்போது இமோஷ்னலாக அவங்க பெற்ற வலி, அடி இதெல்லாம் கேட்கும்போது, ஆடியோவில் கேட்கும்போது, கெட்ட வார்த்தைகள் கேட்கும்போது பாவம் அப்படின்ற ஃபீல் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம். ஏன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் 100% தவறு, 200% தவறு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாபுத்திரியில் நிறைய பெண்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி விஷ்ணு அவர்கள் வந்து பொதுமக்கள் கிட்டக்க, அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அஸ்மிதாவோட ஹஸ்பண்ட் விஷ்ணு அப்படின்றதுக்காகவே நிறைய பெண்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க விஷ்ணு அவர்கள் கிட்டக்க. அதை வந்து அந்த பெண்களும் வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோடிகளில் இப்போ ஒரு பிராண்டை, ஒரு ப்ராடக்டை விற்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து என்னை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டு பொசிஷனிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அதை ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய கோடிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கோடிகளில் நிறைய பேருக்கு தரணும். இப்போ லாயர் பிரியதர்ஷினி அவர்கள்லாம் சொல்கிறத பார்த்தா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து ஸ்கேம் வந்து ஃபோரெக்ஸ் ஸ்கேம் வந்து விஷ்ணு அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்கிறீங்க என்னுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணு அவர்கள் 10 வருஷமாக ஆபாச வார்த்தைகள் வந்து பேசுவார், குடிபோதையில் இருப்பார், போதைப் பொருட்கள் வந்து பயன்படுத்துவார், என்னை அடிச்சிருக்காரு, என் பல்ல உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷமாக இப்படி இருந்திருக்காரு. ஆனால் நாங்கள் வந்து 3 குழந்தைகள் வந்து எங்களுக்கு பிறந்தது, என்னைக்காவது மாறிடுவார் அப்படின்றதுக்காக நான் பொறுத்து போனேன்னு சொல்கிறீங்க. ஆனால் 10 வருஷம் இந்த மாதிரி இருந்த நபர், அதை நீங்கள் வெளியவே சொல்லலை, 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நீங்கள் காட்டுற விஷயம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ஒரு மிகச்சிறந்த கணவர், விஷ்ணு வந்து ஒரு மிகச்சிறந்த அப்பா, விஷ்ணு வந்து ரொம்ப நல்லா வந்து டான்ஸ் ஆடுவார், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுப்பாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கல, நான் தான் வந்து எல்லாமே பண்ணேன், என்னுடைய குழந்தைகளுக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆனால் சில ஆண்டுகளாக நீங்கள் விஷ்ணு அவர்களுக்கு என்ன ப்ரொஜெக்ட் வந்து பண்ணி வச்சுருந்தீங்க, என்ன பொசிஷனிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இவரை போல சிறந்த ஒரு அன்பான கணவர் அப்படின்றவர் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பொசிஷனிங் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சாகுற வரைக்கும் உங்க கூட பிரிய மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அப்போ மக்களுக்கு பார்க்கும்போது அஸ்மிதா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் விமனாக வந்து பார்க்குறாங்க, ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறாங்க. உங்களுடைய கணவர் அப்படின்றதுனால தான் நிறைய பேர் லட்சங்களில் கோடிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான பின்னணி என்ன அப்படின்னா அஸ்மிதாவோட கணவர் அப்படின்ற மிகப்பெரிய புள்ளி தான். ஸோ அப்போ அந்த பிராண்ட் பிம்பத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அஸ்மிதா அவர்கள் இன்றைக்கி அவங்கள பற்றி ஒரு சில நெகட்டிவான ஒரு பிம்பங்கள் உருவாகுது, அவருடைய இன்டர்வியூவில் தன்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி மோசமானவர் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. ஒரு மார்ச் அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஆடியோ காலில் அலறிச்சுங்க. அந்த பொண்ணு பேசுனது கேட்கும் போதே அது கண் கலங்கி பேசும் போதே ஈரக்குலையும் நடுவும். சார் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விடுங்க சார். நீங்க என்னோட நம்பர் சொன்னீங்க, அன்னைக்கு 2 crore நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஆகஸ்ட்ல நான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாலும் கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க எங்கிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கல்ல சார். நீங்களாச்சும் சந்தோஷமா இருக்கீங்க சார் உங்க ஃபேமிலியோட, நான் டெய்லி செத்துட்டு இருக்கேன் சார். நான் இந்த மாதிரி கதறி ஒரு சில பெண்கள் அழுகும் போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கும்போது அஸ்மிதா அப்போ ஓப்பன் அப் பண்ணி வந்து சொல்லலை. ஸ்கேம் பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிகினிங்கில். அது மட்டும் இல்லாமல் இப்படி இத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன கேட்டால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க,
அவர்கிட்ட தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் போஸ்டெல்லாம் வந்து போட்டாங்க. ஸோ இதே அஸ்மிதா இன்னைக்கு பிரச்சனைகள்லாம் வரும்போது இன்டர்வியூ விஷ்ணு அவர்கள் பற்றி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நாங்களும் அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அம்மா தான் வந்து 2015 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2016 இது அஸ்மிதாவே சொல்லியிருக்காங்க. 2016 அந்த பீரியடில் வந்து என்னுடைய கசின் பிரதரும் என்னுடைய அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு 17 லட்சம் ரூபாய் கிட்டக்க அவருடைய ஷேர் மார்க்கெட்டில் அவங்க அம்மாவின் வேண்டுதலின் பேரில் ஒரு 17 லட்சம் ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக கேபிட்டலில் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல. இந்த கல்யாண வேலைகள் வருது, ஸோ அதனால் வந்து கல்யாண செலவில் வந்து இதை கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 17 லட்சம் ரூபாய் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் ப்ராப்பராக விஷ்ணு அவர்களும் அவங்க அம்மாவும் ப்ராப்பராக கணக்கை ஒப்படைக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க் போகிறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, நீங்கள் வந்து வட்டி வந்து பல வருடங்களாக கட்டுறீங்க, 5 லட்சத்துக்கு மேலே கட்டிட்டீங்க அப்படின்னா, நான் வட்டி தான் 5 லட்சத்துக்கு மேலே கட்டிட்டேன்ல, உங்களுக்கு எதுக்கு நான் கேபிட்டல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேங்க்கில் சொல்லி அந்த பேங்க்கை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் காசு கொடுக்காம வந்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கேபிட்டலை ப்ராப்பராக வந்து கொடுக்காம ப்ராஃபிட் கொஞ்சோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாண கணக்கில் கழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி நீங்கள் சொல்கிறபடி. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு அவர்கள் 10 வருடத்துக்கு மேலே உங்களை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் ஆபாச வார்த்தைகள் திட்டுறாரு, குடிப்பழக்கம் இருக்குது, போதை பழக்கம் இருக்குது, இப்படி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சரியான ஒரு முன்னுதாரணம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஸ்மிதாவுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள் தான். அப்படி போஸ்ட் போட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம சேனல்லே வந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணும்போது, மெசேஜ் அனுப்பும் போது, அந்த சூழ்நிலையில் இவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து பண்ணீங்களே மேம். ஸோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தோணலையா? இப்போ இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இவ்வளோ பேர் பெயின்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்றதெல்லாம் தோணலையா? இன்றைக்கி உங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ வருது, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது இப்போ மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறீங்களே, அப்போ நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் அன்றைக்கி நீங்கள் உணரலையா அப்படின்ற கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ விஷ்ணு அவர்களுடைய ஸ்கேம் அந்த ஃபாரஸ்ட் ஸ்கேமா, அதுவே எனக்கு தெரியாது, அது ஸ்கேம்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேமை பற்றி நான் கேட்கும் போது என்னை அடித்தாரு உதைச்சாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷ்ணு அவர்கள் மீது நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரியதர்ஷினி அவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செக் பவுன்சஸ்லாம் வந்து ஆயிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் 10 வருஷம் தன்னுடைய ஹஸ்பண்ட் மேலே இவ்வளோ கேசஸ்லாம் இருக்குது வந்துட்டு போகுது அப்படின்றது அவங்களுடைய ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது அப்படின்றது 100% நம்புகிற மாதிரி வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் அஸ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க பெயின்ஃபுல்லாக சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 8 மாதத்தில் இருக்கும்போது, ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது, காரில் போகும்போது, இது வந்து நீ எதுவும் ஏமாற்றிட்டியா, நீ ஸ்கேம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய முகத்தில் வந்து குத்துனாரு, என் பல்லை உடச்சிட்டாரு, என் பல்லே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெயின்ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க. நிறைய கெட்ட வார்த்தைகளில் பேசின அந்த வீடியோஸு அதெல்லாம் வந்து அவங்க எடிட் பண்ணி அவங்க வந்து காமிச்சாங்க, இன்டர்வியூஸில் வந்து காமிச்சாங்க, அந்த வீடியோஸ் காமிச்சாங்க, ஆடியோஸ் காமிச்சாங்க. எந்த பொண்ணுக்கு எதிராகவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தால் அது கண்டிப்பாக தவறு. இதன் மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அஸ்மிதா அவங்க சொல்கிறபடி. ஆனால் அவங்க காட்டினது ரொம்ப பகட்டான, அன்பான, சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் ஒரு பொய்யான, ஒரு ஃபேக்கான லைஃப்பை தான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, சோசியல் மீடியாலேயும் சரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய கப்புள்ஸில் ஒரு சிலர் ரொம்ப ஹாப்பியாக காட்டிக்கிறாங்கல்ல, நாங்கள் பயங்கர லவ்வபுளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறாங்கல்ல, இது எல்லாமே 100% உண்மை இல்லை, 100% பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்படி தான் ரீசெண்டாக வந்து ஜெயம் ரவி, ஆர்த்தி அவர்களும் அவங்களுடைய அந்த பொன்னியின் செல்வன் இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ இவங்கள மாதிரி ஒரு கப்புள்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே வந்து சோசியல் மீடியாவில் மாற்றி அடிச்சுக்கிட்டதை பார்க்கும்போது அப்போ சினிமா கப்புள்ஸ்லேயும் இப்படி 1-2 வந்து அவங்க வாழ்கிறது வந்து ஒரு ஃபேக்கான லைஃப் தான் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. இது வந்து வெறும் இன்ஸ்டாகிராம், தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, நீங்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து சொல்கிறது ஏஞ்சலினா ஜோலி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெண்மணின்னு சொல்லுவாங்க. அவங்க லிப்ஸு தான் வந்து உலகத்தில் பெஸ்ட் லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேர் எடுத்திருக்கு. அதிகமான சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஹீரோயினில் ஒருத்தவங்களாம் வந்து இருந்தாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க பிராட் பிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு சில வாழ்க்கை இருந்தது, டைவர்ஸ்லாம் வந்து இருந்தது. அவங்க பிராட் பிட்டை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய தத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தில் ஹேண்ட்ஸமான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பெயர் எடுத்த பிராட் பிட் அவரோட லிவினில் வந்து இருக்காங்க. ஸோ 2005 லிவின் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் 2 குழந்தையும் தத்தெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் 3 குழந்தை பிறந்தது. ஸோ 6 குழந்தையோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அவங்களுடைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அவங்களுடைய லவ்வாக இருக்கட்டும் பயங்கரமாக பேசப்பட்டது. அப்படி பேசப்படும் போது 2013 ஏஞ்சலினா ஜோலி அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து ஏற்பட்டது. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்தின் அழகி அப்படின்னு இருந்த அந்த ஏஞ்சலினா ஜோலி ஓப்பன் பண்ணி சொன்னாங்க. ஆமாங்க, எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது, அறுவை சிகிச்சை வந்து செய்ய போகிறோம், அழகை விட என்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். நம்முடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நீ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னுடைய வழிகளில் துணை இருந்தார். என்னுடைய ஹஸ்பண்டை நான் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் வந்து இன்னும் நெருக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பிரிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் நெருக்கமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டை பற்றி கொண்டாடி பேசினாங்க. எப்பா, உலகத்தில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு ஆரோக்கியத்துக்காக அறுவை சிகிச்சை வந்து பண்ணிக்கிட்டாங்க மார்பக புற்றுநோயில், இவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் வந்து வைரலானாங்க. 2013 வைரலானது மட்டும் இல்லாமல் லிவின்ல இருக்கும் போதே 2014 அவங்க பசங்களே மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பையனே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கேக்கெலாம் வந்து கட் பண்ணுறது, அதை பேக் பண்ணுறது, இந்த கல்யாண வீட்டு வேலைகளில் நிறைய முக்கியமான வேலைகளை அவங்க பசங்களே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2014 அந்த மேரேஜும் வந்து பேசப்பட்டது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கப்பல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகமே கொண்டாடி வாழ்ந்தா ஏஞ்சலினா ஜோலி மாதிரி வாழணும், அப்படி இல்லைன்னா பிராட் பிட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது 2016 டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வச்சது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் வந்து குடிக்கிறாரு, போதைப்பொருளை யூஸ் பண்ணுறாரு, டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைகள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறாரு, ஒரு ஃப்ளைட்டில் இவரை மாதிரி மோசமாக நடந்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை கிளின்னு கிழிச்சாங்க ஏஞ்சலினா ஜோலி. பிராட் பிட்டும் அவர் ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து வச்சார். ஸோ அப்போ இவ்வளோ பெஸ்ட் கப்புள்னு நினச்சிட்டு இருந்தவங்க 2016 ஆரம்பித்து சில வருடங்கள் அவங்களுடைய கேஸ் போச்சு, தலைப்புச் செய்தியாச்சு, நியூஸ் மீடியாவில் மாற்றி மாற்றி கிழிக்கிறதெல்லாம் வந்து நடந்தது. கடைசியாக வந்து அவங்களுக்கு வந்து டைவர்ஸும் கிடச்சிருச்சு. இன்றைக்கி அவங்களுடைய குழந்தை இந்த பிராட் பிட்டுன்னு பேரை கூட பின்னாடி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேரை தூக்குங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் பேரெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ உலகத்தில் பெஸ்ட்டு கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்ட அவங்களும் கூட பெஸ்ட்டு கப்புளாக இல்லை. அவங்களுடைய லைஃப்லையும் நிறைய டாக்ஸிக்கான விஷயங்கள் நடந்திருக்கு, அதை வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த கப்புள் சூப்பரான கப்புள், எப்பா இவங்க வேறு லெவலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமாவில் பார்க்குறோம்ல, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம்ல, அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவே பெஸ்ட்டு கப்புளாக இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவும் அண்ணனும் வந்து பெஸ்ட்டு கப்புளாக வந்து இருப்பாங்க. நம்ம கிராமங்களில் வெளிப்படுத்த மாட்டாங்க, நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, நான் உங்களை இவ்வளோ லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தவே மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்த மாட்டாங்க, பொது இடத்துல வெளிப்படுத்த மாட்டாங்க, ஏன் கையை பிடிச்சி கூட நடந்து போக மாட்டாங்க. ஆனால் இருவரும் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கப்புள்ஸ்லாம் வந்து நிச்சயமாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை டாக்ஸிக் லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, நான் லவ் பண்ணி என்னோட லவ் வந்து இவனை மாற்றிடும், அவன் சைக்கோவாக இருந்தாலும் சினிமாவில் காட்டுற மாதிரி கல்யாணம் பண்ணால் மாறிடும், குழந்தை பற்றா மாறிடும், 2வது குழந்தை பற்றா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணும் கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். என்னுடைய லவ் அவங்கள கரைச்சிரும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாட்டிக்காக யாரும் யோசிக்க வேணாம். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு 4 விஷயம் முக்கியம்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஆர்டராக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முக்கியம் ட்ரூத்து, உண்மை இருக்கணும். 2வது விஷயம் ரெஸ்பெக்ட், 2 பேருக்குள்ள ரெஸ்பெக்ட்டு 1% கூட குறையக்கூடாது, அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டு. 3வது தான் லவ்வு, 4வது தான் இன்டிமெசி. ஸோ இன்றைக்கி லவ் பண்ணுற நிறையா பேர் இன்டிமெசியில் ஆரம்பித்து 2வது லவ்வுக்கு போய் 3வது தான் ரெஸ்பெக்டை தேடுறாங்க, 4வது வந்து ட்ரூத்தை தேடுறாங்க. இதனால தான் நிறையா ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனைக்குள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்களே பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க, அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம்பாங்க, உங்களையே ப்ளேம் பண்ணுவாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, உங்களை அடிதடி பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிவருவது மிக 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 முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் இன்றைக்கும் நினச்சிட்டு இருக்கிறது கல்யாணம் பண்ணால் மாறிடும்பா, இது குழந்தை பற்றா மாறிடும்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில்
பேர்டனை உங்கள் குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். ஓவரால் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் ஏதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களுடைய கமெண்ட்டையும் தெரிவிங்க. அந்த கமெண்ட்டும் நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கட்டும். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓப்பனிங்காவது விளங்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே.